வரமாய் வந்தவளே! வீராவின் கோட்டையில் வழக்கமாக பொழுது விடியும் விதம் சற்று வித்தியாசமாக இருந்தது. காலை 6 மணிக்கெல்லாம் பக்கத்து தெருவில் சண்டை போடும் சத்தமோ, பாட்டில்கள் உடையும் சத்தமோ அல்லது அடியாட்கள் குரைட்ட விடும் சத்தம்தான் கேட்கும். அந்த பகுதியில் சூரியனே பயந்து பயந்துதான் உதிப்பான். ஆனால் இன்று நிலைமை தலைகீழ். வீட்டின் பூஜை அறையிலிருந்து மெல்லிய மணையோசையும் அதைத் தொடர்ந்து தேனினும் இனிய குரலில் ஒரு பாடலும் ஒலித்தது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. ஹாலில் பாயை சுருட்டி கொண்டு படுத்திருந்த வண்டு முருகன் அந்த பாட்டை கேட்டதும் கரண்ட் ஷாக் அடித்தது போல் துள்ளி எழுந்தான். அவன் கண்கள் உருண்டன. அருகில் தூங்கிக் கொண்டிருந்த பிளேடு பாலுவை எட்டி உதைத்தான். டே பாலு, எந்திரிடா. ஐயையோ, வீட்ல பேய் பாடுதுடா. நம்ம யாழினி அண்ணி வாய்ஸ்ல இருந்து வர பாட்டா இது? எம்எஸ் சுப்புலட்சுமி ரேஞ்சுக்கு இருக்கே. வழக்கமா காலையில எழுந்தா எவன்டா அவன்னு கத்துவாங்க, இன்னைக்கு என்னடானா கோவிந்தான்னு பாடுறாங்க என்று பதறினான் வண்டு. வீரா தனது அறையில் கண் விழித்தான். அந்த இசை அவன் காதுகளில் தேனாக பாய்ந்தது. அவன் முரட்டு மீசையை தடவியபடியே ஒரு குழந்தையைப் போல சிரித்தான். இது கனவா இல்ல நிஜமா என்று நினைத்தபடியே மெதுவாக எழுந்து பூஜை அறையை நோக்கி நடந்தான். பூஜை அறையில் மதுமிதா குளித்து முடித்து தலையில் ஈரம் சொட்ட சொட்ட கூந்தலை விரித்து போட்டு நெற்றியில் விபூதி குங்குமம் வைத்து கொண்டு கற்பூரம் காட்டிக் கொண்டிருந்தாள். அந்த கற்பூர வெளிச்சத்தில் அவள் முகம் தெய்வீகமாக ஜொலித்தது. கையில் அருவாளை தவிர வேற எதையும் பிடிக்காத அந்த யாழினியின் உருவத்தில் இப்போது அகர்பத்தி இருந்தது. வீரா மெய்மறந்து நின்றான். வாசற்படியில் நின்ற வண்டு முருகனை பார்த்து சொன்னான். வண்டு, பாத்தியாடா, என் யாழினி திருந்திட்டாடா. ரத்தம் பார்க்குற கண்ணுல இப்போ பக்தி தெரியுது. இதுதாண்டா தெய்வீக காதல். ஆண்டவனே என் காதலை பார்த்து இறங்கி வந்துட்டான். வண்டு தலையில் அடித்து கொண்டான். பாஸ், இது காதல் இல்ல, கன்ஃபியூஷன். தலையில் அடிபட்டா பழைய ரவுடித்தனம் மறக்கும்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா இப்படி மொத்தமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாறி வைரஸ் அட்டாக் ஆன கம்ப்யூட்டர் மாதிரி ஆவாங்கன்னு யாரு கண்டா? இது உலக வரலாற்றிலே புதுசா இருக்கு பாஸ். மதுமிதா பூஜையை முடித்துவிட்டு திரும்பினாள். வாசலில் நின்ற வீராவை பார்த்து லேசாக வெட்கப்பட்டாள். அவள் கண்கள் சிவந்தன. மதுமிதா கையில் பிரசாத தட்டுடன் வீராவை நெருங்கினாள். காலை வணக்கம் வீரா. மென்மையாக காற்றில் கலக்கும் இசையைப் போல வீரா உருகி வழிந்தான். அவன் கால்கள் தரையில் பாவாடைக்காய் போல உருண்டன. காலை வணக்கமா? அடடா, என் வாழ்நாளில் யாருமே என்கிட்ட இவ்வளோ மரியாதையாக பேசினது இல்லையே. போலீஸ்காரன் கூட வாடா போடான்னு தான் கூப்பிடுவான். சொல்லுங்க எஜமானி, உங்களுக்கு என்ன வேணும்? காப்பி வேணுமா, டீ வேணுமா, இல்லை எவன் தலையாது வேணுமா? மதுமிதா சிரித்துக்கொண்டே, ஐயோ அதெல்லாம் வேணாம் வீரா, நான் ஃபில்டர் காப்பி போட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா என்றாள். சாப்பிட்றீங்களாவா? நீங்க விஷத்தையே கொடுத்தாலும் நான் பாயாசம் மாதிரி குடிப்பேன் யாழினி என்று வீரா டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான். கூடவே வண்டுவும் மற்ற அடியாட்களும் தயங்கி தயங்கி அமர்ந்தார்கள். மதுமிதா டம்ளரில் காப்பியை ஆற்றி நுரை ததும்ப வீராவிடம் கொடுத்தாள். வீரா அதை பயபக்தியுடன் ஏதோ அமிர்த கலசத்தை வாங்குவது போல் வாங்கினான். வண்டு முருகன் வீராவின் காதில் கிசுகிசுத்தான். பாஸ் உஷார், பழைய யாழினி அண்ணி காப்பி போட்டால் அதில் உப்பு போடுவாங்க, இல்லைனா பில்லி சூனியம் வைப்பாங்க. வாசனை நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு குடிங்க. வீரா வண்டுவை முறைத்தான். என் தேவதை கையால தந்திருக்கா என்று சொல்லிவிட்டு ஒரு மிடரு குடித்தான். அடுத்த நொடி வீரா கண்கள் விரிந்தன. வண்டு, டேய், இது காப்பி இல்லடா, அமிர்தம். கும்பகோணம் டிகிரி காப்பி கூட இதுங்க கிட்ட பிச்சை எடுக்கணும் யாழினி. உனக்கு காப்பி போட தெரியுமா? இதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சாலே பாத்திரத்தை ஓட்டையாக்கிடுவியே. மதுமிதா, அது எல்லாம் மறந்துடுச்சுன்னு சொன்னேன்ல, அப்புறம் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் வீரா. பிடிக்கலனா சொல்லுங்க. பிடிக்கலையா? இதுக்காகவே நான் இன்னும் 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்லும். இனிமேல் தினமும் இந்த காப்பி தான் என் எனர்ஜிக் ட்ரிங்க். அப்போதுதான் மதுமிதா மெதுவாக, வீரா, எனக்கு ஒரு ஆசை, இன்னைக்கு மதியம் நான் சமைக்கவா என்று கேட்டாள். டைனிங் டேபிளில் இருந்த அடியாட்கள் எல்லோரும் வேணா என்று கோரஸாக கத்தினார்கள். பிளேடு பாலு, அண்ணே, நாங்கள் இன்னும் சின்ன பசங்கண்ணே, சாவதற்கு வயசு இருக்கு என்று முணுமுணுத்தான். வீரா அவர்களை கண்களால் உருட்டி மிரட்டினான்.
என் செல்லம் ஆசையா கேட்குறா. சமைக்கட்டும். என்ன சமைக்க போற யாழினி? தலைக்கறியா, குடல் குழம்பா, இல்ல இரத்த பொரியலா? மதுமிதாவிற்கு அசைவம் என்றாலே அலர்ஜி. அவள் சுத்த சைவம். ஆனால் யாழினி ஒரு அசைவ பிரியர் என்பது அவளுக்கு தெரியும். இல்ல வீரா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? அதான் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணலான்னு இருக்கேன். சைவமா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. வீரா அண்ட் கோஷ்டி என்னது சாம்பாரா? ஒரு தாதாவின் வீட்டில் அதுவும் வெள்ளிக்கிழமை கறி விருந்து இல்லாமல் சாம்பார் வைப்பது என்பது சிங்கத்திற்கு புல் போடுவதற்கு சமம். வீரா ஷாக்காகி, சாம்பாரா? சரி சரி விடு. ரத்தம் சிந்துற கையால சாம்பார் வச்சா என்ன ருசிக்குதுன்னு பார்ப்போம். நீ சமைச்சல்லும். ஆனால் ஒரு கண்டிஷன், கத்தியை பார்த்து யூஸ் பண்ணு, கையில் வெட்டிக்காத. மதுமிதா சமையலறையில் நுழைந்தாள். காய்கறிகளை எடுத்து வைத்தாள். அவளுக்கு சமைக்க தெரியும். ஆனால் ஒரு ரவுடி மாதிரி சமைக்க தெரியாது. அவள் கத்திரிக்காயை நறுக்குவதே ஒரு கலை போல இருந்தது. வீரா ஹாலில் இருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். வண்டு பாருடா, அவ கத்தியை எவ்வளோ லாபகமாக பிடிச்சிருக்கா. அந்த வெண்டைக்காயை வெட்டும்போது எவனையோ கழுத்த அறுக்கிற மாதிரி வெறி தெரியுது பாரு. என்ன ஒரு ஸ்டைல். வண்டு பாஸ், அவங்க சும்மா வெண்டைக்காய் வெட்டுறாங்க. நீங்கள் ஓவராக பில்டப் கொடுக்காதீங்க. எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது. கத்தி பிடிக்கிற விதம், காய்கறி வெட்டுற விதம் எல்லாமே ஏதோ ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது. மதுமிதா சாம்பார் வைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வண்டு மெதுவாக சமையலறைக்குள் வந்தான். அண்ணி, ஒரு சின்ன டிப்ஸ். பாசுவுக்கு காரனா உசுறு. கண்ணில் தண்ணி வரணும், காதில் புகை வரணும். அப்படி சமைச்சாதான் சாப்பிடுவாரு. இல்லனா தட்டை தூக்கி வீசிடுவாரு என்று சொல்லிவிட்டு போனான். சொல்லப்போனால் வண்டு கூறியது வீராவை உண்மையில் மாட்டிவிடும் நோக்கத்தில். மதுமிதா யோசித்தாள். வீராவிற்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னா யாழினி மாதிரி காரமா சமைக்கணும். அவள் மிளகாய் பொடி டப்பாவை எடுத்தாள். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் என்று போட்டுக்கொண்டே இருந்தவள் கை தவறி பாட்டல் மூடி கலந்து மொத்த மிளகாய் பொடியும் கொதிக்கும் சாம்பாரில் கொட்டியது. ஐயையோ, மொத்தமும் கொட்டிடுச்சே என்று கூறிக்கொண்டே எடுத்து பார்த்தாள். சாம்பார் இப்பொழுது மஞ்சள் நிறத்தில் இல்லை, இரத்த சிவப்பு நிறத்தில் எரிமலை குழம்பு போல தகதகவென இருந்தது. வாசனையே மூக்க துளைத்தது. ஐயோ, இதை எப்படி சரி பண்றது? தண்ணி ஊத்துனா ருசி போயிரும். பரவாயில்ல, வண்டு தான் சொன்னானே வீராவுக்கு காரம் பிடிக்கும்னு. இதுதான் ரவுடி ஸ்டைல் சாம்பார் போல என்று நினைத்து மனதை தேற்றிக்கொண்டு அப்படியே மூடி வைத்தாள். உருளைக்கிழங்கு வறுவலில் உப்புக்கு பதிலாக தவறுதலாக சர்க்கரை அள்ளி போட்டாள். மதிய உணவு நேரம். வீரா, வண்டு மற்றும் அடியாட்கள் பசியோடு உட்கார்ந்திருந்தார்கள். இலையில் சோறு வைக்கப்பட்டது. மதுமிதா பெருமையுடன் அந்த சாம்பாரை பரிமாறினாள். பார்க்கவே பயங்கர சிவப்பாக ஏதோ பெயிண்ட் ஊற்றியது போல் இருந்தது. வீரா, வாவ், கலரே ரத்த மாதிரி இருக்கு. இதுதான் என் யாழினி. பார்க்கவே நாக்கு ஊறுது. வண்டு, பாஸ், வாசனை என்னவோ மூக்க தொலைக்குது. இது சாம்பாரா இல்ல ஆசிட்டா? எனக்கு என்னமோ இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வரும்னு தோணுது. வீரா ஒரு பெரிய உருண்டையை பிசைந்து எடுத்து வாயில் போட்டான். அடுத்த நொடி வீராவின் முகம் மாறியது. முதலில் சிவப்பு, அப்புறம் ஊதா, கடைசியில் கருப்பு என வர்ணஜாலம் காட்டியது. கண்கள் பிதுங்கின. நாக்கு தீப்பற்றியது போல் இருந்தது. காது வழியாக புகை வந்தது. கற்பனையில் அவனுக்கு தொண்டைக்குழி வரை எரிச்சல் பரவியது. ஆனால் எதிரில் மதுமிதா, எப்படி இருக்கு வீரா என்று மிக ஆசையாக கண்கள் மின்ன கேட்டாள். வீரா கண்ணீரை அடக்கி கொண்டு விக்கிக் கொண்டு, அற்புதம் யாழினி, ஆகா என்ன ருசி. மனதிற்குள், ஐயோ கொல்றாளே, உலைக்களத்தில் இருக்கிற இரும்ப குடிச்ச மாதிரி இருக்கே. வண்டு ஒரு வாய் வைத்தான். வைத்த உடனே அம்மா ஆ என்று அலறிக்கொண்டே ஜக்கில் இருந்த மொத்த தண்ணீரையும் ஒரே மூச்சில் குடித்தான். வண்டு, பாஸ், தண்ணி தண்ணி, இது சாம்பார் இல்ல பாஸ், கண் பவுடர். அண்ணி நம்மளை மொத்தமா காலி பண்ண பாய்சன் வச்சுட்டாங்க. மதுமிதா பதறிப்போய், ஐயோ காரமா இருக்கா? சாரி வண்டு என்று கேட்டாள். வீரா சட்டென்று வண்டுவின் தலையில் கொட்டினான். ஹீரோயிசம் முக்கியம் இல்லையா? சி, இதுதான்டா ருசி. இதுதான் எனக்கு பிடிச்ச காரம். உனக்கெல்லாம் நாக்குல ருசி தெரியல. டேய் வண்டு, சாப்பிடுடா. அண்ணி ஆசையா வச்சிருக்காங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடு. வீரா வேறு வழி இல்லாமல் காதலுக்காக தன் உயிரையை பணையும் வைத்து கண்ணீர் மல்க அந்த எரிமலை குழம்பை சாப்பிட்டு முடித்தான். இடையில் உருளைக்கிழங்கு தொட்டான். அது தித்தித்தது. காரசரமான சாம்பார், தித்திப்பாய் உருளைக்கிழங்கு, என்ன ஒரு காம்பினேஷன் என்று நொந்து போனான்.
சாப்பிட்டு முடித்ததும் வீராவோ, யாழினி சமையல் பிரமாதம், எனக்கு ஒரு அவசர வேலை, நான் பாத்ரூம் இல்லை மீட்டிங் போறேன் என்று சொல்லிவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடினான். வண்டு, பாஸ் எனக்கும் மீட்டிங் வருது பாஸ், என்னையும் கூட்டிட்டு போங்க என்று அவனும் ஓடினான். மாலை நேரம். வயிறு எரிச்சலை தணிக்க வீரா மோர் குடித்துவிட்டு தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்போது மதுமிதா துணிகளை துவைத்து காய போட்டு கொண்டிருந்தாள். மாலை சூரியனின் வெளிச்சத்தில் அவள் முகம் அழகாக தெரிந்தது. வீரா அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். காற்றில் அவள் கூந்தல் அலைப்பாய, அவள் சேலை தலைப்பு பறக்க, வீராவிற்கு பழைய வயிற்று எரிச்சல் எல்லாம் போய் காதல் பொங்கியது. மதுமிதா உயரமான கம்பியில் சேலையை போட முடியாமல் எம்பி எம்பி குதித்து கொண்டிருந்தாள். காற்று பலமாக வீசியதால் துணி அவள் முகத்தில் விழுந்து விளையாடியது. வீரா மெதுவாக பின்னாளிலிருந்து வந்தான். அவள் குதிக்கும்போது தடுமாற வீரா அவளை தாங்கி பிடித்தான். அவள் கையை பிடித்து அந்த துணியை காயப்போட உதவினான். மதுமிதா திடுக்கிட்டு திரும்பினாள். அவர்கள் முகங்கள் மிக அருகில் இருந்தன. அவனது முரட்டு மீசை அவளை உரசும் தூரம், வீராவின் கண்கள் தெரிந்த அந்த தூய்மையான காதல் அவளை என்னமோ செய்தது. பின்னணியில் ஒரு குயில் கூவியது. இல்லையென்றால் வண்டுமுருகன் மரத்தடியில் ஒளிந்து கொண்டு மிமிக்கிரி செய்திருப்பான். வீரா மெதுவாக குரலில் காதலை குலைத்து, எதுக்கு யாழினி கஷ்டப்படுற, நான் இருக்கேன்ல, என் தோள் மேலே ஏறி நின்று காயப்போடு, நீ கேட்டா வானத்தையே வில்லா வளைப்பேன், இந்த துணி கயிறு எம்மாத்திரம். மதுமிதா மெல்லாக சிரித்தாள். போங்க வீரா, காமெடி பண்ணாதீங்க. வீரா, சத்தியமா சொல்றேன் யாழினி, நீ கேட்டா என் உசுரையே தருவேன். நீ ஏன் இவ்வளோ மாறினன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த மாற்றம் எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி நீ நெருப்பு, இப்போது விளக்கு. நெருப்பு சிடும், ஆனால் விளக்கு வெளிச்சம் தரும். நீ என் இருண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்துட்ட. வீராவின் இந்த வார்த்தைகள் மதுமிதாவின் இதயத்தை தைத்தன. இவன் எவ்வளோ நல்லவன், இவனை போய் நான் ஏமாத்துறேன்னு. இவன் காதலிக்கிறது யாழினியை, மதுமிதாவை இல்லை. நான் இவனை பயன்படுத்துகின்றேன் உண்மை தெரிஞ்சா என்ன வெறுத்துருவானோ. அவள் மனசாட்சி உறுத்தியது. வீரா, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் என்று சொல்ல வந்தாள். அப்பொழுது வண்டுமுருகன் மூச்சிறைக்க ஓடி வந்தான். பாஸ் பாஸ், ரொமான்ஸ் அப்புறம் பண்ணலாம், கட் பண்ணுங்க, ஒரு முக்கியமான விஷயம். வீரா கடுப்பாகி, என்னடா எருமை மாதிரி குறுக்க வந்துட்டு இருக்க, நல்ல சீன் ஓடிட்டு இருக்குல என்றான். வண்டு, பாஸ் நாளைக்கு என்ன நாள் தெரியுமா, டைரியில குறிச்சு வச்சிருக்கீங்களே, மறந்துட்டீங்களா? வீரா யோசிச்சான். சட்டென்று ஞாபகம் வந்தது. அவன் முகம் மலர்ந்தது. அட ஆமா, என் செல்லத்தோட பர்த்டே நாளைக்கா? யாழினி, நாளைக்கு உன் பிறந்த நாள், என்ன வேணும் கேளு. தாஜ்மஹால் வாங்கி தரவா, இல்லை நம்ம ஏரியா கவுன்சிலரை தூக்கிட்டு வரவா? மதுமிதா அதிர்ந்தாள். நாளைக்கு யாழினியோட பிறந்த நாளோ? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. சரி, இதை வைத்தே நம்ம காரியத்தை சாதிக்கலாம். மதுமிதா, அதெல்லாம் வேணாம் வீரா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்னா நான் கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், ரொம்ப நாளா எனக்கு அந்த அம்மன் கோயிலுக்கு போகணும்னு ஆசை. வீரா, வண்டு ஷாக் ஆனார்கள். வண்டு, கோயிலுக்கா பாஸ்? செத்து போன ரவுடி யாழினி உசுரோட வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றான்னு தெரிஞ்சா ஊர்ல எவன் நம்புவான்? அது மட்டும் இல்லாம போலீஸ் மோப்பம் பிடிச்சிரும் பாஸ். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் சிங்கம் சீனிவாசன் நம்மளை தேடிட்டு இருக்கான். வீரா, டேய், என் பொண்டாட்டி ஆசைப்படுறா, போலீஸ் வந்தா என்ன, இராணுவம் வந்தா என்ன, நாளைக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு போகிறோம், யாழினி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறோம், மொட்டை அடிக்கணும்னு சொன்னா கூட நான் அடிக்கிறேன், எவன் தடுக்கிறான்னு பார்க்குறேன். மதுமிதா மனதிற்குள், கோவிலுக்கு போனால் அங்கே சத்யா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளுக்கு மதுமிதாவின் உண்மையான பிறந்த நாளும் அதுதான். நானும் சத்யாவும் அந்த அம்மன் கோவிலுக்குத்தான் போவோம். ஒருவேளை அவன் அங்கே வந்தா அவனை பழிவாங்க இதுதான் சான்ஸ். வீரா மூலம் அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும். வீரா, வண்டு வண்டியை ரெடி பண்ணு. நாளைக்கு என் யாழினி தேவதை மாதிரி கோவிலுக்கு வருவா. ஊரே திரும்பி பார்க்கணும். 10 காரு 50 அடியாளு தெரிக்க விடுறோம். நாளைக்கு நடக்க போகும் விபரீதம் தெரியாமல் வீரா உற்சாகமாக கிளம்பினான். மதுமிதாவின் முகத்தில் பழிவாங்கும் உணர்ச்சி கலந்த ஒரு மர்ம புன்னகை உலவியது.